ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த சேனலை ஆரம்பித்ததுக்கான ரீசனே வந்து எனக்குள்ளே இருக்கிற சில நல்ல குணங்களை நான் இழந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது எல்லாத்தையும் திருப்பியும் கொண்டு வரணும். அண்டு சம் ஆஃப் த பேட் கேரக்டர்ஸ் ஐம் ஹேவிங். பேடுன்னு சொல்கிறத விட சம்திங் ஐ டோன்ட் லைக், தட் இஸ் லைக் ஸ்டாப்பிங் மை க்ரோத் ஐம் ஃபீலிங். ஸோ அது எல்லாத்தையும் I want to change. Actually, I want to transform myself. அதுக்காக தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸில் ஐம் கோயிங் டு அனலைஸ் ஈச் ஒன் ஆஃப் மை கேரக்டர், வெதர் ஐ ஹாவ் டு கீப் இட் ஆர் ஐ ஹாவ் டு ஸ்டாப் இட். ஸோ இந்த டுடே தி கேரக்டர் ஐம் கோயிங் டு டெல், ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஸ்டாப் இட். என்னென்னா, பெருமையோட மனமா பீப்புள் ப்ளீஸர். இந்த பீப்புள் ப்ளீஸருக்கு நோ சொல்லவே தெரியாதுங்க. ரொம்ப கஷ்டம் நோ சொல்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன். பிகாஸ் இங்கே நிறைய பேருக்கு அவங்க பீப்புள் ப்ளீஸர்னு கூட தெரியாமல் இருக்கும். ஓகே, 4 years பேக் தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். அட் த டைம் ஐ ஹேட் சம் ஹெல்த் இஷ்யூஸ். சிவியர் ஹெட்டேக்காக இருக்கட்டும், அண்டர் ஐஸ் அண்டு ஓவர் டீஹைட்ரேஷன் ஆகிறது. ஸோ இதுக்கெல்லாம் ஏன் இப்படி எனக்கு ஆகுதுன்னு யோசிச்சப்போ தான் ஐ எம் நாட் ஹேவிங் எனஃப் ஸ்லீப் ஆக்சுவலி. சரி, ஏன் தூங்க முடியல, ஒய் ஐம் நாட் கெட்டிங் எனஃப் டைம் அப்படின்னு யோசிச்சப்போ தான், பிகாஸ் ஐம் டேக்கிங் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஓவர் கமிட்மெண்ட்ஸ். பிகாஸ் ஐ கான்ட் சே நோ டு பீப்புள். அந்த டைமில் ஐ டூ ஸ்டிச்சிங், கொஞ்சமாக ட்ராயிங் பண்ணுவேன். எனக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால அப்போ நான் வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். யாராவது வந்து எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, எனக்கு இது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னால் எனக்கு நோ சொல்ல தெரியாது. பீப்புள் அப்போது எனக்கு கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க. பிகாஸ் வெளியே ஒரு ₹100 ₹150 ஒரு ப்ளவுஸ் கேட்டாங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு ₹50 ₹40க்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் டிட் இட் ஃபார் அ ஹாபி, நாட் ஃபார் அ பிஸ்னஸ். And then anybody comes and say, okay, Akka, for my college, can you please draw this diagram and can you give me like that? If they tell, I can't say no. And சொல்லிக் கொடுக்குறப்போ யாராவது இந்த மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறீங்களா, இது எதாவது சொல்லிக் கொடுக்குறீங்களான்னா ஐ கான்ட் சே நோ. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓவர் கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டு என்னோடய ஒர்க் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் கெட் எனஃப் டைம். ஸோ நான் எந்த கட்டாயத்தில் இருந்தேன்னா, ஐ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் மை டைம். ஸோ 2 o'clock till 3 o'clock கூட ஐ வாஸ் சிட்டிங் அண்ட் ஐ டிட் மை பர்சனல் ஒர்க்ஸ். அதனால ஐ காட் சம் ஹெல்த் இஷ்யூஸ். தென் ஐ அண்டர்ஸ்டுட். ஆனால் இதுக்காக நான் என்ன ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னா, சீரியஸ்லி இப்போ வரைக்கும் நான் எதுவும் எடுக்க முடியலை. நம்மள மாதிரி பீப்புள் ப்ளீஸர் எதுக்காக நோ சொல்ல தெரியலை அப்படின்னா, தெரியலன்னு இல்லை, ஏன் சொல்ல முடியலை அப்படின்னா, ஃபியர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். அதுக்குன்னா இப்போ நான் நோ சொல்லிட்டேன்னா, நாளைக்கு திருப்பி அவங்க ஃபேஸை பார்க்கணும், நம்மளை பற்றி என்ன நினச்சிப்பாங்க, நாளைக்கு நம்மக்கிட்ட ஒழுங்காக பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா. எனக்கு என் மேலே ஒருத்தவங்க கோவப்படுறது என்னால் அது தாங்கிக்கவே முடியாது. ஆக்சுவலி என்னால் அதை ஃபேஸ் பண்ண தெரியாது, தைரியம் இல்லை எனக்கு. அதுதான் ரீசன். அதனாலே நான் யாருக்கும் நோ சொல்ல மாட்டேன். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் நெக்லெக்ஷன். என்ன நானே வருத்திக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இந்த ப்ராசஸில் ஐ எம் லூசிங் மை செல்ஃப். ஹவு டு ஓவர் கம் திஸ் பிஹேவியர்? ஓகே, நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஓவர் கம் திஸ் பிஹேவியர் இன் நெக்ஸ்ட் 1 month. எடுத்தோடனே என்னால் போயிட்டு ஒரு தைரியமாக நோ என்னால் பண்ண முடியாது அப்படின்லாம் டேரக்டாக சொல்ல கண்டிப்பாக வராது. அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல ட்ரை பண்ண போகிறேன். எப்படின்னா, இப்போ ஒருத்தங்கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் பண்ணி கொடுக்குறீங்களா, எதாவது கொஞ்சம் எனக்கும் டைம் இல்லை, ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் எப்படி சொல்லிட்டுறேன். கண்டிப்பாக அதை சொல்லணும். எப்படின்னா, இல்லை எனக்கும் நிறைய ஒர்க் இருக்குது, ஆக்சுவலி உங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்னு எனக்கு ஆசை தான், பட் ஐம் ரியலி சாரி, ஐ ஹாவ் சம் ஒர்க், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஃபஸ்ட் சொல்ல போகிறேன். அப்படி சொல்ல ஆரம்பித்தா சீரியஸ்லி ஐ பிலீவ் ஐ வில் கெட் த ஸ்ட்ரென்த் அண்ட் தைரியம். எஸ், இஃப் யூ ஆர் ஆல்சோ a people pleaser, please
think at this moment and start overcome this behavior and stop this. Bye. See you on the next video on analyzing my next character.